பள்ளி பருவம் இந்த ஸ்கூல்ல எல்லாம் நீங்க ரொம்ப சுட்டின்லாம் நாங்க கேள்விப்பட்டோமே. ஆமா, அது எல்லாருக்கும் உள்ளது தானே அந்த ஏஜ்ல. அதெல்லாம் அப்படித்தானே இருப்போம். அதனால வந்து நான் படிச்சது வந்து எங்க வில்லேஜ்ல திப்பிராஜபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. அங்கதான் எனக்கு ஆரம்ப பள்ளி அது. இப்ப இன்னைக்கு ஹைஸ்கூல் வரைக்கும் வந்துருச்சு. நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல நான் உட்கார்ந்த ஒரு கிளாஸ் ரூம், அந்த ஃபுல் கட்டடம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல இருக்கிற பில்டிங், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மேல ஷெட்டு, சத்துணவு கூடம், இதெல்லாம் நான் தான் பண்ணி கொடுத்தேன். தீகா தர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினரை பார்க்க போறோம். யார் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க, அவர் பேர் தான் திரு நாராயணி கார்த்திகேயன் அவர்கள். சரி, யார் அவரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறதுக்கு முன்னாடியே, அவர் ஒரு மிகச்சிறந்த கொடையாளர், மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, ஒரு மிக பெரும் மாபெரும் தொழிலதிபர். பார்க்கலாமா? யாருன்னு பார்த்துருவோமா? வணக்கம். வணக்கம். கும்பகோணத்துல திப்பிராஜபுரம் என்கிற கிராமத்துல பிறந்து, ஒரு சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்து, அவங்க அப்பா அம்மா வந்து அவ்வளவு தானங்கள் புண்ணியங்கள்லாம் செஞ்சு அந்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய பெயர் பெற்ற ஒரு நற்குடும்பத்துல பிறந்து, இன்னைக்கு எளிமையாவே ஆரம்பிச்சு ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு இளைஞர்கள் ஒரு மாணவர்கள் எல்லாம் வியக்கும்படியாக இன்னைக்கு ஒரு ஒரு உச்சத்துல ஒரு சிறந்த தொழிலதிபராக, ஒரு மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பு பெற்றவராக, நிறைய அவங்களுக்கு வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாக, அவங்களுடைய இன்ப துன்பத்தில் பங்கெடுத்து அவங்க கூட இருப்பவராக, அது மட்டுமல்ல இறை சேவையே பெரிய சேவை அப்படின்னு ஒரு ஆன்மீக பணிகளோட உங்களை இரண்டரை கலந்து ஆன்மீகம் தொடர்புடைய பல்வேறு நற்பணிகளை செஞ்சு இன்னைக்கு வந்து மக்கள் மனதில், அது கும்பகோணத்தை பொறுத்தவரையில அவங்க மனசுல எல்லாம் நீங்க வர நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு மாமனிதரா இன்னைக்கு உயர்ந்திருக்கீங்க. எப்படி எங்க திருவாரூர்ல பிறந்திருக்கீங்க, வளர்ந்திருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, உங்க இளமை பருவம், அதை பத்தி முதல்ல ஆரம்பிக்கலாம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் வந்து பிறந்து திருவாரூர்ல, நான் புகுந்த வீடு தான் திருவாரூர். நான் பிறந்தது வந்து கும்பகோணம் அருகில், தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம், கும்பகோணம் அருகில் புகழ்பெற்ற கிராமம் திப்பிராஜபுரம். இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டுவர்ட்ஸ் கும்பகோணம் டு நீடாமங்கலம், அதாவது ஆலங்குடி குருஸ்தலம் போறோம் இல்லையா, அந்த போற வழியில பாடைகட்டி மாரியம்மன் கோவில்னு வலங்கிமான்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில், கும்பகோணத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில், எங்க ஊர்ல இருந்து திப்பிராஜபுரத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தான் பாடைகட்டி மாரியம்மன் கோவில், திருக்கோவில், ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் தான் பாடைகட்டி மாரியம்மன்கள் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே சித்திரை மாசம் வலங்கைமான்ல மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்கும். அப்போ இந்த உடம்பு முடியாம இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து தேவலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா, அந்த கோடை திருவிழால அந்த உயிரோடு இருக்கிறவங்களே பாடையில வந்து படுத்துண்டு லைக் டெட் பாடி அந்த மாதிரி இருப்பாங்க. போய் மாரியம்மன்ட்ட போய் அவங்க ஃபேமிலிஸ் தான் அந்த பாடையை தூக்குவாங்க. அதை வந்து நேராக போய் மாரியம்மன்ட்ட போய் இருந்து, ஏன்னா அவங்க உடம்பு முடியாம இருந்து ரொம்ப அவங்க கண்டிஷன் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போயிருக்கும். அவங்க அம்பாள்கிட்ட வேண்டியிருப்பாங்க. அந்த வந்து வேண்டுதலை நிறைவேற்று அவங்க வந்து அதுக்கப்புறம் உயிர் போயிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பிரதிச்சி பெற்ற பவர்ஃபுல் மாரியம்மன். அதனால பாடைகட்டி மாரியம்மன் சொல்றாங்க. பேரே வித்தியாசமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அது வந்து சீதலா தேவி அம்பாள் பேர். ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப அம்பாள். நாங்க வந்து நினைக்காத நாள் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. நாங்க வந்து தெப்ப உற்சவம் மண்டபம் எங்களோட தான், எங்க ஃபேமிலியோட தான். இப்போ சித்திரை மாசம் திருவிழா வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி திப்பிராஜபுரம் அப்படிங்கிற வில்லேஜ்ல நான் பிறந்ததே. அந்த ஊர் தான். ஆமா, அங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. எனக்கு வந்து சுகப்பிரசவம் வீட்டுலதான் நான் பிறந்தேன், திப்பிராஜபுரத்துல. இன்னைக்கு அந்த வீடு வந்து பிள்ளையார் கோவிலா இருக்கு. வீடே கோயிலா? ஆமா 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 ஆமா. நான் வந்து திப்பிராஜபுரத்துல இருக்கேன். ஆமா, நான் இப்போ ஃபேமிலியோட இருக்கு திப்பிராஜபுரம் தான். திப்பிராஜபுரத்துல நான் பிறந்த வீடு வந்து அதுக்கு ஆப்போசிட் தான் இருக்கேன் இப்ப நான். பட் என்னோட நேட்டிவ் வீடு வந்து ஃபேமிலி நாங்கெல்லாம் இருந்தது 26 வருஷம் அந்த வீட்டுல இருந்தோம். அந்த வீடு பூர்வீக வீடு, அதை நாங்க சேல் பண்ணிட்டோம். அதனால அது வந்து அவங்க வாங்கினவங்க வந்து ஒரு குருக்கள் ஃபேமிலி, ஒரு நல்ல சுவாத்தியமான ஃபேமிலி. அவங்க வந்து அதை வாங்கி பாடசாலை, பிள்ளையார் விநாயகர் கோவில், இதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணிருக்காங்க. பண்ணி நல்லா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, நான் இருந்த வீடு, எங்களுடைய பாட்டி தாத்தா இருந்த வீடு, எங்க அப்பா பாட்டி தாத்தா இருந்த வீடு, எங்க அம்மா இருந்த வீடு, எனக்கு ஒரு சகோதரர், மூத்த சகோதரர், எனக்கு சகோதரி வந்து நாங்கெல்லாம் இருந்து பள்ளிக்கூடம்லாம் படிச்சு இருந்து எங்க ஃபேமிலியோட 26 வருஷம் நான் இருந்த வீடு.
எங்களுடைய மூதாதையர் 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த வீடு அதெல்லாம். ஓ ஸோ அந்த இடம் வந்து இன்னைக்கு ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. அங்க இங்கேருந்து போகும்போது அந்த ரோட்ல கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வீடை தாண்டி போகும்போது எல்லாரும் செப்பலை கழட்டி கன்னத்துல போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டு போவாங்க. அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. உலகின் முதல் கடவுள் வந்து பிள்ளையாரு. பிள்ளையாரே இப்போ வந்து உங்க இடத்துல வந்து இருக்கும்போது அது பெரிய ஒரு பெயர் இல்லையா? ஆமா, அதனால வந்து அந்த வீட்டுல தான் நான் இது பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரியல் நேட்டிவ் அப்படின்னு சொன்னா நான் திப்பிராஜபுரம்ங்கிறத பெருமையா சொல்றேன். ஸோ திருவாரூர் வந்து என்னோட ஒய்ஃபோட ஊர். என்னுடைய மனைவி இப்ப இந்த ஊர். நீங்க புகுந்த வீடு. நான் புகுந்த வீடு. அதனால ஸோ அது திருவாரூர். எனக்கு வந்து ஒரு பையன் 5 வயசு. மகர்தி சந்திரசேகரன் பேரு. மகர்தி சந்திரசேகர். மகர்தி சந்திரசேகர். அவன் கோவிட் டயத்துல தான் அவன் பிறந்தான். ரொம்ப ஒரு வாலு பையன் அவன். 5 வயசு. வந்து இப்போ வேலம்மாள் ஸ்கூல்னு எங்க ஊர் பக்கத்திலேயே டுவர்ட்ஸ் கும்போணம் போற வழியில சாக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. அங்க வந்து படிச்சுட்டு இருக்கான் அவன். உங்களுடைய பள்ளி பருவம் அந்த ஸ்கூல்ல எல்லாம் நீங்க ரொம்ப சுட்டின்லாம் நாங்க கேள்விப்பட்டோமே. ஆமா, அது எல்லாருக்கும் உள்ளது தானே அந்த ஏஜ்ல. அதெல்லாம் அப்படித்தானே இருப்போம். அதனால வந்து நான் படிச்சது வந்து எங்க வில்லேஜ்ல திப்பிராஜபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. அங்கதான் எனக்கு ஆரம்ப பள்ளி அது. இப்ப இன்னைக்கு ஹைஸ்கூல் வரைக்கும் வந்துருச்சு. ஆரம்ப பள்ளி அங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்க படிச்சது அடிப்படையா தமிழ் மீடியம் தான். இந்த அப்போ இந்த எல்கேஜி இது அதெல்லாம் இருந்தது. இல்ல நான் படிக்கல. அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் தான். அதனால அப்போ அந்த ஆரம்பம் என்னன்னா எங்க ஊர்ல எல்லாருமே அங்கதான் படிச்சாங்க. அதனால 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5வது வரைக்கும் அங்கதான் தரையில தான் உட்காந்து படிப்போம். நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல பில்டிங் எல்லாம் ரொம்ப பழசா போச்சு. அப்போ இந்த பள்ளிக்கூடத்தை வந்து கட்டணம் மறுபடியும் புதுசா எடுத்துட்டு இதை படிச்ச அரசு பள்ளி அது. ஆமா. அப்ப நாங்க வந்து உடனே நான் அதை பார்த்து என்கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க எல்லாரும். என்ன இது நம்ம படிச்ச பள்ளிக்கூடம் தானே, இது நம்ம பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கட்டடத்தை அங்க உள்ள நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல நான் உட்கார்ந்த ஒரு கிளாஸ் ரூம், அந்த ஃபுல் கட்டடம். அதுல அநேகமா கிரவுண்ட் ஃப்ளோர் மாத்திரம் வந்து ஒரு பக்கம் சிட்டி யூனியன் பேங்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல இருக்கிற பில்டிங், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மேல ஷெட்டு, சத்துணவு கூடம், இதெல்லாம் நான் தான் பண்ணி கொடுத்தேன். நான் தான் கட்டி கொடுத்தேன். அதாவது ஐ மீன் நான் வந்து பணம் கொடுத்து செஞ்சது. உங்களுடைய அடுத்த தலைமுறை வந்து அந்த பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்கிறது. அங்க வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து நாங்கெல்லாம் தரையில படிச்சோம். இப்போ வந்து எல்லாரும் வந்து நல்ல டேபிள் சேர், அவங்க உட்கார்றதுக்கு பெஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல முறையில செஞ்சு இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஹையர் செகண்டரி அந்த பள்ளிக்கூடம். அந்த 10th வரைக்கும் இருந்தது. நான் படிக்கும்போது 8th வரைக்கும் இருந்தது. அப்புறம் 10th 12th வரைக்கும் பண்றதுக்காக நான் தான் அது 2 லட்சம் ரூபாய் பணமும் கட்டி இனிஷியேட் பண்ணீங்க. ஆமா. அப்ப உள்ள இப்ப +2 வந்துருச்சு. ரொம்ப சிறப்பா நான் படிச்ச இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் அப்படியே இருக்கு. 6th இருந்து 12th வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் ஆப்போசிட் தள்ளி இருக்கு. அதே ஊர்லயே திப்பிராஜபுரத்துலயே எங்க ஊர்லயே நான் தள்ளி தான் வச்சிருக்கேன். அங்கதான் இருக்கு. அங்க நல்ல எல்லா மாணவர்களும் அங்க படிக்கிறாங்க. நல்ல டீச்சர்ஸ், நல்ல கல்வி, ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்ல பள்ளிக்கூடம். எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா 2018 அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி, ஆமா நல்ல ஞாபகம். அப்ப வந்து தமிழ்நாடு கவர்னர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர் இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் அவரை இன்வைட் பண்ணணும்னு சொல்லி அவரை நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திச்சேன். அப்போ எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அவரை பார்க்க. என்ன விஷயம் எனக்கு கேட்டாங்க. இந்த விஷயத்த சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு 15 daysல எனக்கு டைம், 15 நாள். அன்னைக்கே என்ன பார்த்தாரு. சொன்னேன் அடிக்கல் நாட்டு விழா, அது இன்வைட் பண்ணேன். ஆமா, அந்த பள்ளிக்கூடம் கட்டுறேன், அரசு பள்ளி. அதுக்கு நீங்க வந்து லேயிங் ஃபவுண்டேஷன் பூமி பூஜைக்கு நீங்க வரணும் அப்படின்னு. உடனே ஒரு ஹாப்பி. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி 15 நாள் அவ்வளவுதான். நான் போய் செப்டம்பர் 2nd வீக் பார்த்த ஞாபகம். உடனே ஓகேன்ட்டார். ஆமா கொடுத்தாரு, வந்துடுறேன்ட்டாரு. பார்த்தா அடுத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வெரி கிராண்ட். இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் ட்ரெயின்ல கும்போணம் வந்து இறங்கி கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கிட்டு, கோமன் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் ஆதிகும்பேஸ்வரர் டெம்பிள் தரிசனம் பண்ணிட்டு 10:30 எங்களுக்கு டைம் கொடுத்தாரு. ஷார்ப்பா 10:30க்கு வந்துட்டாரு. வந்துட்டு லேயிங் ஃபவுண்டேஷன்ல 1 hour இருந்தாரு. மீட்டிங் ஒரு 1 hour இருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா பெரிய விஷயம், ரொம்ப கிராண்டா நடந்தது. அதை கட்டி கொடுத்தாச்சு. அது ஓபன் ஆகி இன்னைக்கு நல்ல முறையில இயங்கிட்டு இருக்கு. சோ நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல அது நான் பண்ணது ஒரு பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும் இல்ல, நானே, என்னோட சகோதரர், சகோதரி எல்லாம் நாங்க 3 பேரும் படிச்ச பள்ளிக்கூடம். சோ அது எங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு பெருமை.
இப்போ நீங்க புகுந்த வீடு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அங்க உங்க ஒய்ஃப் அங்கதான் சந்திச்சீங்க ம், இல்லையா? ம், உங்களுடைய மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ம். முதல்ல யார் உங்க லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணது? உங்க லவ் அந்த கதைய நான் தான். நீங்க தான். ஆமா, ம். ஆமா. ஒரு நல்ல ஃபேமிலி. ஓகே. ஆமா. நான் தான் பண்ணேன். வந்து அவங்க வந்து நேட்டிவ் திருவாரூர். ம். நல்ல ரொம்ப ஒரு அமைதியான குடும்பம். ம். இன்னும் நல்ல அவங்களும் வந்து எம்பிஏ படிச்சிருக்காங்க. ஓகே. அவங்களும் நல்ல ஒரு எஜுகேட்டட். ம். நல்ல நல்ல குடும்பம். ஸோ நாங்க எல்லாமே ஒரு அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் அந்த லவ் கண்டினியூ ஆச்சு. ம். இப்போ ஜெனினா தான் மேரேஜ்லாம் நடக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபேமிலி சம்மதத்தோட தான் மேரேஜ்லாம் நடக்குது. ஓ! ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க வந்து அதாவது உங்க திப்பிராஜபுரத்துல எல்லாருமே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம் அப்படின்னு ஆமா, சொல்றீங்க. ஆமா. நாங்க அந்த ஊர்ல வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணும்பொழுது, அந்த ஊர்ல வந்து அந்த எல்லா வீடுகளுமே இருக்கு. சில வீடு மட்டும் கொஞ்சம் மாடிஃபை ஆயிருக்கு. ம். ஆனா அங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வெளியூர்ல அந்த மாதிரிலாம் செட்டில் ஆயிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய ப்ரொஃபைலா இருக்காங்க. அந்த ஊர்ல படிச்சவங்க எல்லாம் மோஸ்ட்லி மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துல பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க. அந்த இடத்துல படிச்சவங்க. நீங்களும் அந்த வில்லேஜ்ல தான் படிச்சீங்க. இன்னைக்கு வந்து ஒரு தொழிலதிபரா ஒரு ஒரு அந்தஸ்துல இருக்கீங்க. ஒரு அத்தனை 1000 பேருக்கு உதவி செய்யற இடத்துல இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு நம்ம வந்து இங்கேருந்து சிட்டில போனோம். இன்னும் வேற மாரி பிசினஸ டெவலப் பண்ணணும் அப்படிலாம் உங்களுக்கு தோணலையா? நல்ல சரியான கேள்வி கேட்டீங்க இப்போ. ஆனா இது ரொம்ப நான் அது பதில் சொல்லி ஆக வேண்டியது கட்டாயம் சொல்லணும். அதாவது சிட்டி லைஃப், டவுன் லைஃப், வில்லேஜ் லைஃப், ம். இதை 3ஆ பிரிங்க. ஓ! இதுல வந்து வில்லேஜ்ல இருக்கிறவங்க வந்து நிம்மதியா இருக்காங்களா, சிட்டில இருக்கிறவங்க நிம்மதியா இருக்காங்களா, டவுன்ல இருக்கிறவங்க நிம்மதியா இருக்காங்களா வில்லேஜ் தான் சொல்லுவாங்க. அப்படின்னு நீங்க வந்து ஒரு பட்டிமன்றமே வைங்க. ம். வில்லேஜ் லைஃப் தான் நிம்மதி. ம். என்ன காரணம்னா, ம். வில்லேஜ்ல இருந்து இங்க படிச்சு இங்க டெவலப் ஆகி இங்க இருந்து போய் தான் சிட்டில இருந்து அவங்களுடைய தொழில் நிமித்தமாவும் ம். வேலைகள் நிமித்தமாவும் தான் எல்லாரும் அங்க போய் இருக்காங்க. ம். அவங்கவுங்க சிட்டில போய் இருக்காங்கன்னா அப்படியே அவங்களுக்கு செட் ஆயிடுது. அடுத்த ஜெனரேஷன் வந்துடுது. ம். அந்த ஸ்கூல்ல போய் அவங்க சிட்டில படிக்க வச்சிடுறாங்க. ம். அவங்களோட அந்த என்னதான் இருந்தாலும் இவங்க பேர்ன் வந்து ம். பாத்தீங்கன்னா நகரம் இது கிராமம் தான். எல்லாரும் இங்க வந்து இங்க இருந்து போய் தான் மைக்ரேட் ஆகி போய் தான் அங்க இருக்காங்க. ம். இருந்தாலும் அவங்களுக்கு அது செட் ஆயிடுது. ம். அதுக்கப்புறம் அவங்க திரும்ப இங்க வர மாட்டேங்கிறாங்க. ம். ஆனா ம். நான் வந்து இன்னைக்கு வந்து கிராமத்திலேயே தான் இருக்கேன். இப்ப என்ன கொண்டு போய் மெட்ராஸ்ல விடுங்க, ம். ஒரு ராத்திரியில ஓடி வந்துருவேன். எனக்கு மெட்ராஸ் எல்லாம் வீடெல்லாம் இருக்கு. ஓ! நான் போனா தங்குறதுக்கு வீடுகள்லாம் இருக்கு. ம். ஆனால் நான் வந்து இப்ப ராத்திரி போய் இப்ப என்ன கொண்டு போய் விட்டீங்கன்னா காலையில வேலை முடிஞ்சதுன்னு சொன்னாங்க, அப்படியே அடிச்சு விட்ட பந்து மாதிரி நேரா வந்துருவேன். இருக்க மாட்டேன். ம். அங்க இருக்கிற டிராபிக் கன்ஜஸ்டட் ம். இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ம். மெக்கானிக்கல் மிஷினரி லைஃப். ம். இந்த மாதிரியான ஒரு இயற்கையில நீங்க பார்க்க முடியாது. ம். ஒரு இயற்கை காத்து இப்படி பார்க்க முடியாது. ம். நீங்க 10 கிலோமீட்டர் சென்னையில வந்து இந்த டிராபிக்ல எவ்வளவு நேரம் போகணும்? எவ்வளவு 10 நேரம் போகணும்? கிலோமீட்டர் போகணும்னா எப்படியும் 1 ஹவர் ஆகும். 1 ஹவர்ல இன்னும் கூட நிறைய ஆகும். இன்னும் நிறைய வரும். ம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.5 ஹவர் வரும். ம். 1.5 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட சமயத்துல வரும் ம். டிராபிக் ஜாம் ஆச்சுனாக்கா. ஆனா இங்க 10 கிலோமீட்டர் ம். கார்ல பைக் கார் 10 நிமிஷத்துல போடுவோம். ம். பார்த்தா சுத்தி இயற்கை ம். ரொம்ப அற்புதமா இருக்கும். ம். நான் வந்து இவ்வளவு பெரிய தொழிலதிபர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் எவ்வளவு பெரிய தொழிலதிபர்னு எனக்கு தெரியல. நாங்க வந்து பண்றது மெயின் வந்து NBFC கம்பெனி, ம். நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. ம். அது வந்து ப்ரொமோட்டர் நான் தான். நான் ஸ்டார்ட் பண்ணேன். ம். ஸ்ரீ நாராயணி நிதி லிமிடெட். ஏன்னா நான் படிச்சதெல்லாம் அது ரிலேட்டட். ஸ்ரீ நாராயணி நிதி லிமிடெட்னு திருவாரூர்ல ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ நம்ம அந்த பக்கம் கிராஸ் பண்ற முன்னாடி இப்போ எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஆகட்டும், இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் ஆகட்டும், மாபெரும் தொழிலதிபர்கள் ஒரு பெரிய உச்சத்தை தொட்ட இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வில்லேஜ்ல இருந்து போனவங்க தான். சரி, அவங்க நமக்கு ஒரு இயற்கையில இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிலாம் நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்த உயரத்துக்கு வந்திருக்க முடியாது இல்லையா? அப்படிங்கிற மாதிரி என்னோட கேள்வி வருது. சரி. அப்ப நீங்க அந்த ஆங்கிள் நீங்க யோசிக்கலையா இல்ல அப்படின்னு? நான் என்ன அவங்கள மாதிரி வரணுமா? இல்ல என்ன இல்ல அப்படி வரணும் நீங்க யோசிக்கலையா? இல்ல நமக்கு இயற்கையும் மண்ணும் சார்ந்து இருந்து நம்ம பிசினஸ் அப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இயற்கையும் மண்ணும் சார்ந்து இருந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது உண்மைதான். அந்த தாட் கரெக்ட் தான். அதெல்லாம் ஒரு மாயை. நான் வந்து இருக்கிறது ட்ரூ லைஃப்.
ம் ரியல் லைஃப்ல நான் இருக்கேன். ம் என்னன்னு கேக்குறீங்களா? காலம்பரை எழுந்திருப்பேன், காஃபி சாப்பிட்டுட்டு, பால் தேய்ச்சிட்டு, காஃபி சாப்பிட்டுட்டு, பேப்பர்லாம் பார்த்துட்டு, 8 மணிக்கு குளிச்சுட்டு, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில போய் பார்ப்பேன். அங்க ம் போய் விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு, ம் டெய்லி ஒரு சதுர் தேங்காய், காஞ்சி மகாபெரியவர் சொல்லியிருக்காரு, ம் பிள்ளையாரை பார்த்து ஒரு சதுர்க்காய் டெய்லி போடணும் எல்லாரும் அப்படின்னு. இந்த வசதி சிட்டில தான் இருக்கே. இது வரேன் இருக்கு. இது யார் அவ்வளவு இதுவா செய்யறாங்க? இதை நான் போய் நல்லா ரிலாக்ஸா பார்த்துட்டு, பக்கத்திலேயே காஞ்சி மகாபெரிவா மண்டபம், ம் அதை அப்படியே போய் பார்ப்பேன். அந்த பெரியவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு, மகாபெரிவா விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கோம், அங்க நான் எனது டெய்லி பூஜைகளை பண்ணிட்டு மண்டபத்துல வெளியில வருவேன். ம் வெளியில வந்தோடனே ம் எங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் ம் ஆப்போசிட்டா வருவாங்க, பக்கத்து வாசல்ல உட்காந்துருப்பாங்க, ம் எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு ரிலாக்ஸா வீட்டுக்கு போவேன். மாடி ம் போயிட்டு வீட்டுல போய் பூஜைகளை ஆரம்பிப்பேன். ம் ஒரு 2 மணி நேரம் பூஜை பண்ணுவேன். ம் சோ ஒரு நாளைக்கு எனக்கு 3 மணி நேரம் பூஜை ஆயிடும். 3 மணி நேரம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து அப்போ எப்படி பிசினஸ் வந்து எப்படி பாக்குறது? வரேன் 3 மணி நேரம் பூஜைகள் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் மார்னிங் நான் டிஃபன் சாப்பிடுறது பாத்தீங்கன்னாலே 11 மணி ஆயிடும். ஓ 11 மணிக்கு தான் சோ சாப்பிடுவேன். அவ்வளவு நேரம் சாமிக்கு இறைவனுக்காக. ஆமா ஆமா. ம் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, ஆன்மீகத்துல ரொம்ப பற்றா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதானே கேட்டீங்க. ஆமா. அந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியா, ம் அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, திரும்ப நான் என்ன ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, உடைகளை எடுத்து மாட்டிட்டு, பூஜை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு, உடைகளை மாட்டிட்டு, அடுத்த கேஷுவலா ட்ரெஸ் மாட்டிட்டு நான் கிளம்பி அலுவலகம். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது பூஜை, புனஸ்காரம், சாமி, தெய்வம் இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து உங்களுடைய தொழிலுக்காக கொடுக்கிற டைம் வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தோன்றுது. இந்த மீன் டைம் இன்னைக்கு பெரிய பெரிய தொழிலதிபர் அவங்களோட பேட்டியெல்லாம் நம்ம நிறைய பார்க்கும் பொழுது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணோம், சாப்பிடாம கொள்ளாம ஒர்க் பண்ணோம், குடும்பத்தையே கவனிக்கல, என் பிள்ளைங்க வளர்ந்தாங்களா, யார் வளர்த்தான்னு தெரியாது, அவங்க ஒரு நாளா ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டது இல்ல, ஒரு காலேஜ் டேக்கு ஸ்கூல் டேக்கு நான் போனது இல்ல, எல்லாம் வீட்டுல உள்ளவங்கதான் பாத்துட்டாங்க. அவங்க இப்போ வளர்ந்து நின்னதுக்கு அப்புறம் தான் அவங்களோட இளமை காலத்துல வந்து நான் டைம் கொடுக்காம நான் இது பண்ணிட்டோம்னு ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு. அவங்களோட பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க, பெரிய கடவுள் வழிபாடு இருக்காது. அதுதான் இப்போ நீங்க கடவுள் வழிபாடு டிவைனா பெருசா அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்க கடவுள் வழிபாட்டுல இல்ல நீங்க அதுல இருக்கிறனால உங்களை இறைவனே இந்த பக்கம் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி விடுறாரோ? தான் உண்மை. அதாவது நான் இறைவன்கிட்ட உட்காந்து டெய்லி பேசுவேன், எனக்கு இன்னைக்கு இது நடக்கணும், இது நடக்கணும், இது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உங்க அனுகிரகத்தோட நடக்கணும், ஆசீர்வாதத்தோட நடக்கணும். வெளியில இப்போ நம்ம இங்க தமிழ்நாட்டுல அது திராவிட கலாச்சாரம் இருக்கிற இடத்துல இது போய் பேசினா சும்மா எவரை அதை ஒண்ணு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் சொல்லிடுவாங்களே. தெரியாம தானே பேசிக்கிறேன். இறைவனோட திராவிட கலாச்சாரம் காதுல விடாது, அதனால கவலை. நான் வந்து நீங்க சொல்ற பையன் கரெக்ட். நான் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது தாமரையால பூஜை பண்ணுவேன். தாமரையால? ஆமா, தாமரை. நீங்க தாமரை கட்சியில இருக்கீங்க. தாமரை பூஜையால பூ பண்ணுவேன். அப்ப பூஜை பண்றதுனால எனக்கு பவர் ஜாஸ்தி. அதனால எனக்கு சுவாமி என்ன வந்து தாமரை மலர்களால பூஜை பண்ணால எனக்கு வந்து நல்ல பவர் அதிகம். ஆமா, அதனால என்ன சுவாமி எல்லா இடத்துலயும் என்ன சேஃப்டி பண்ணிடுவாரு. நான் ஃபுல் ப்ரொடெக்ஷன் பை காட். எந்தெந்த ஊர்ல கிளைகளை துவக்கணும், எத்தனை பணியாளர்களை போடணும், என்ன டேர்ன் ஓவர் பண்ணணும், இந்த இயர்ல என்ன டேர்ன் ஓவர் வரும், அடுத்த இயர்ல இந்த டேர்ன் ஓவர் எப்படி வரும், என்ன லாப நோக்கில போகும், இது எல்லாம் நான் 10 வருஷம் முன்னாடி முடிச்சு வச்சுட்டேன். இனி வரும் இன்னும் 40 ஆண்டு காலத்துக்கு என் நிறுவனத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை.